Hi everyone. Welcome to my channel Tani food maker. என்னோட சேனலை யாராவது புதுசா பார்க்குறீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இன்னைக்கு பேரிச்சம்பழ பைத்தம் பணியாரம் தான் செஞ்சிருக்கிறேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு 4 ஏலக்காய், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் இதை போட்டு நல்லா வறுக்க போறேன். இப்போ ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம் இதெல்லாம் நல்லா வறுபட்டுடுது. ஒரு கப் பயறு, அது தோல் எல்லாம் இல்லாம எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் இப்போ நல்ல பொன் கலரா வறுக்க போறேன். ஒரு கப் கச்சான், இது தோலோட தான் இருக்குது. நல்லா வறுத்துட்டு தோலை உடைச்செடுக்கணும். இப்போ நல்லா வறுக்கிறேன். வறுத்த கச்சானை இப்போ எடுத்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட போறேன். கச்சான் நல்லா ஆறிட்டுது. நல்லா கையால் கசக்கி தோல் இல்லாம சுத்தமா கிளீன் பண்ணி எடுக்கணும். முக்கால் கப் சர்க்கரை இருக்கு. இது ஒரு 1/2 கப் தண்ணி விட்டு நல்லா ஒரு சிறப்பா காய்ச்சி நல்லா வடிச்சு வைக்கணும். ஒரு கப் தேங்காய் பூ, இதையும் நல்லா பொன் கலரா வறுத்தெடுக்க போறேன். நல்ல பொன் கலர்ல வரணும். இப்போ நான் இதில் எடுத்து வச்ச பொருள் எல்லாம் வறுக்கிறதெல்லாம் வறுத்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இனிமேல் மிக்ஸ் பண்ணுறதை பாருங்க வடிவா. முதல் ஏலக்காய், மிளகு, சின்ன சீரகம் போட்டு வறுத்ததை முதல் மிக்சியில் போட்டுட்டு அதோட ஒரு 1/2 கப் சீனி அதையும் சேர்த்து நல்லா பவுடராக மிக்சியில் இப்போ அடித்து எடுத்துட்டேன். இப்போ வறுத்து வச்சிருக்கிற பயறு இதையும் போட்டு நல்ல பவுடராக அடிக்க போகிறேன். ஆனால்
அரித்தட்டில் போட்டு அரிக்க தேவையில்லை, அப்படியே நாங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணலாம். அது அப்படியே போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லா வரும். இதோட ஒரு 1/2 கப் வெள்ளைப்பச்சை அரிசி மா வறுத்தது தான், அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 1/4 கப் ரவை எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வறுத்து எடுக்க போகிறேன். வறுத்த கச்சானையும் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன். குட்டி குட்டியாக வெட்டி வச்சிருக்கிற பேரிச்சம்பழத்தையும் ஒருக்கா மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா அப்படி உருண்டை பிடிக்க எங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்சியில் அடிக்கிறேன். அதோட தேங்காய் பூவையும் சேர்த்து அடிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவுக்குள்ள ஒரு பிஞ்ச் அளவு உப்பு அதோட சேர்த்து இப்போ பேரிச்சம்பழம் தேங்காய் அடித்ததையும் போட்டு சேர்த்து கலக்குறேன். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு டைமண்ட் கற்கண்டு அது போட்டால் இன்னும் நல்ல டேஸ்டாக இருக்கும். அம்மா போடுறவா, நானும் போடுறேன். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்சிருக்கிற சர்க்கரை பானி அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்ல ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பதம் வர அளவுக்கு மிக்சியில் போட்டு குழைச்சி எடுக்க போகிறேன். இப்போ எல்லாம் மாவோட சேர்த்து சர்க்கரை பானியெல்லாம் விட்டு நல்லா மிக்சியில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது ஒருக்கா நான் நல்லா கையால் பிணைய போகிறேன். நல்லா பிணைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் உருண்டை பிடிக்க பிடிக்காமல் எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழைக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாமா தேங்காய்ப்பு, கச்சான், பேரிச்சம்பழம், அரிசி, பயத்தம்மா எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் உருண்டை பிடிக்கிறேன். நல்லா அமர்த்தி பிடிக்கணும், அப்போதான் வெடிக்காமல் இருக்கும். நல்லா அமர்த்தி பிடிச்சிட்டு அந்த நல்ல வடிவான ஷேப் வரணுமெண்டா உள்ளங்கையில் வச்சு உருட்டணும். சூப்பராக வந்துட்டு எல்லா மாவும் உருட்டி எடுத்துட்டேன். பாருங்க, நான் கொஞ்சம் சின்ன உருண்டையாக தான் போட்டேன். நான் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை இப்போ ஊற்றி நல்லா கொதிக்கட்டும். எண்ணெய் கொதிக்கிற நேரத்தில் நான் இப்போ பைத்தமணியாரத்தை தோய்ச்சி எடுக்கிறதுக்கான அந்த தோய்ப்பான் ரெடி பண்ணுறேன். இதில் ஒரு கப் பச்சை தான் எடுத்துருக்கிறேன், பச்சை கோதுமை. அதுக்குள்ளே ஒரு ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுட்டு அதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்குள்ள 2.5 கப் தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தோசை பதத்துக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்க, இதான் பதம். உருண்டை எல்லாத்தையும் மாவில் குளிக்க வைக்க போறேன். பாருங்க, ஒன்றொண்டா போட்டு மாவில் போட்டாச்சு. எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. இப்போ மாவில் குளிக்கிற பைத்தம் உருண்டை எல்லாத்தையும் தூக்கி இப்போ எண்ணெயில் போட போகிறேன். பாருங்க, நல்லா பொடியுது. நல்லா பொரிஞ்சிட்டுது. பாருங்க, நல்லா வடிவாக பொரிஞ்சிட்டுது. இப்போ இதை வெளியில் எடுப்போம். எடுத்து ஒரு எண்ணெய் வடிகிற பாத்திரத்தில் போட போகிறேன். பலகாரம் எல்லாம் நான் பொரிச்சு எடுத்துட்டேன். நல்ல டேஸ்டாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க, நல்ல சூப்பராக இருக்கும். பேரிச்சம்பழ பைத்தம் பணியாரம் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.